Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கள்ளிப்பாடி கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாம் மீது நம்பிக்கை இல்லாததால் பெரும்பாலான மக்கள் முகாமை புறக்கணித்தனர். முகாமிற்கு எதிர்பார்த்த அளவு மக்கள் வராததால் நிகழ்ச்சியை தொடங்க வந்திருந்த திமுகவினர் பொதுமக்கள் போல் சேர்களில் அமர்ந்து போட்டோஷூட் நடத்தியதோடு முகாம் நன்றாக நடப்பது போல வெளிக்காட்டிக் கொண்டனர். வெற்று விளம்பரத்திற்காக முகாம் நடத்தி அதில் பெறப்படும் மனுக்களை ஆற்றிலும் குப்பையிலும் வீசும் விடியா அரசு வரும் தேர்தலில் தூக்கி எறியப்படும் என மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை ஒட்டி நாகை மாவட்டம் கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். முன்னதாக கோடியக்கரை ஆதிசேது கடல் மற்றும் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்திலும் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தனது பொருட்களை பறித்துக் கொண்டு காவல்துறையினர் மிரட்டுவதாக ஹோம் கேர் நடத்தும் பெண் குற்றம் சாட்டினார். வீட்டு வேலைக்கு ஆட்களை சேர்க்கும் நிறுவனத்தை நடத்தி வரும் வனிதா என்பவரிடம் வேலை செய்யும் பெண் ஒருவர் வீட்டு வேலைக்கு சென்ற இடத்தில் 20 சவரன் நகையை திருடிய நிலையில் வனிதா அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இந்நிலையில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ரஞ்சித் வனிதாவின் செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பறித்துக் கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை குற்றவாளிகளை விட்டுவிட்டு அப்பாவிகளை மிரட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டி தீ வைக்கப்பட்டதால் வனவிலங்குகள் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அங்கலக்குறிச்சி நரிமுடக்கு பகுதியில் வனவிலங்குகள் தண்ணீர் அருந்த வரும் நிலையில் அங்கு மருத்துவ கழிவுகள் ஆங்காங்கே கொட்டப்பட்டு தீ வைக்கப்படுகின்றன. இதனால் வனவிலங்குகள் பாதிப்பிற்குள்ளாகும் நிலையில் இதனை சுகாதாரத்துறையினரும் தடுக்காமல் கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் தனிப்படை காவலர்களால் அடித்தே கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் தொடர்புடைய தனி வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு கடந்த ஜூன் 27ஆம் தேதி வந்த நிகிதா என்பவரின் நகைகள் மாயமானது தொடர்பாக கோயில் காவலாளி அஜித்குமார் விடியா அரசின் காவலர்களால் அராஜகமாக அடித்தே கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மாயமான நகை தொடர்பாக தனியே விசாரணை நடத்தி வரும் சிபிஐ திருப்புவனம் தனியார் நிதி நிறுவனங்களில் நிகிதாவின் நகைகள் அடமானம் வைக்கப்பட்டதா என தீவிர விசாரணை மேற்கொண்டது. மாநில அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க தடை விதித்த விடிய அரசுக்கு அரசு ஊழியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டிகளில் அரசு ஊழியர்கள் பலர் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இந்நிலையில் அரசு ஊழியர்களை வஞ்சிப்பதிலேயே எப்போதும் குறியாக இருக்கும் விடிய அரசு மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க அரசு ஊழியர்களுக்கு அனுமதி மறுத்தது. இதனால் வெகுண்ட அரசு ஊழியர்கள் மாநில அளவிலான போட்டியிலும் தங்களை பங்கேற்க அனுமதிக்க விடிய அரசை வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை மணலியில் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்து வருவதால் ஜலகண்ட மாரியம்மன் தெரு உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி விபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மணலி பகுதியில் சாலைகளை புதுப்பிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் பணிகளை தொடங்காமல் விடியா ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கையில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட்டுறவுத்துறையில் அனைத்து நிலை பணிகளில் பதவி உயர்வு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் கூட்டுறவுத்துறையில் கலந்தாய்வு முறையில் பணிமாறுதல் நடத்த வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்டோபர் 7ஆம் தேதி அனைத்து கூட்டுறவு மண்டல அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செயற்குழு வாயிலாக 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்த போறோம். கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அக்டோபர் 7ஆம் தேதி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போது 3 கோரிக்கை. 6 மணிக்கு மேல கூகுள் மீட்டிங் நடத்தி பணியாளர்களை வீட்டு வேலை வீட்டு பணி எந்த வேலையும் செய்ய விடாம தடுக்கணும். அதாவது அந்த கூகுள் மீட்டிங் நடத்தாம இருக்கணும்ன்றத வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று.